கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யாத்ராகமம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எய்தீன் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆம் பிரியமானவர்களே, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவங்க இஸ்ரேலருடைய பிள்ளைகளை எல்லாம் அவங்க பாதுகாத்தாங்க. எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு சேதம் வராதபடி, அதை கொன்று போடாதபடி, அழித்து போடாதபடி அவங்க காப்பாற்றினாங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? தெய்வ பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. தெய்வ பயம் ஒவ்வொருக்குள்ளே இருக்கணும். தெய்வ பயம் நமக்கு இருக்கும்போது நாம் பாவத்தை கண்டு பயப்படுவோம். துணிகரமாக பேசுவதுக்கு நம்ம பயப்படுவோம். தேவன் நம்மிடத்தில் நம்ம பயபக்தியாய் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பயப்படுறதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களையெல்லாம் தலைக்கும்படி செய்தார். உலக பிரகாரமாக எல்லாரும் அப்படி வாழ்கிறாங்களே, நாங்களும் அப்படி வாழணுமா? உலகத்தோடு ஒத்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. தெய்வ பிள்ளையோட வாழ்க்கையானது மிகவும் வித்தியாசமானது. நம்முடைய பாதைகள் மிகவும் வித்தியாசமானது. ஆனால் அந்த பாதைகளில் நம்ம கூட கர்த்தர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூடயே அவர் ட்ராவல் ஆவார். நீங்கள் பயப்படாதீங்க. அஞ்சானிகளை போல் புறஜாதிகளை போல் நம்ம இருந்தால் தான் வாழ முடியுமோ என்று நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மருத்துவச்சிகளை தேவன் தலைக்கும்படி செய்தார். அவங்க குடும்பங்களெல்லாம் தலைக்கும்படி செய்தார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். அதே போல் நம் குடும்பங்களையும் தலைக்கும்படி செய்வார். கண்டிப்பாக நிச்சயமாக செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவனுக்கென்று உறுதியாய் இருங்கள்.